இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தின ஆசிர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்று தஞ்சாவூரில் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையை இப்பொழுது உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம். இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற தேவ வார்த்தையின்படியும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியும் நடைபெறுகின்ற இந்த ஜெப யாத்திரையில் நீங்களும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றிடுங்கள். இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இதோ தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சி. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு 23வது நாள். தஞ்சாவூர் மாவட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாவட்டத்திற்காக இந்த நாளிலே ஜெபம் தீவிரமாய் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த மாவட்டத்திற்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், நாம் போகிற இடமெல்லாம் சபை மக்களுக்குள்ளே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஆண்டவர் உண்டாக்கி கொண்டு வருகிறார். பாஸ்டர்மார்கள், சபை தலைவர்கள் ஒருமனதாய் கூடி வருகிறதை பார்க்க முடிகிறது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். புதுக்கோட்டையில நடந்த ஜெபத்திற்கு ஏராளமான சபை சார்ந்த பாஸ்டர்மார்கள் வந்திருந்தார்கள். கத்தோலிக்க ஃபாதர் வந்திருந்தார்கள். டிபிஎம் சபையிலிருந்தும் பாஸ்டர், அந்த உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாரும் இணைந்து வந்து கூடி வந்து ஜெபிக்க ஒரு ஏக இருதயத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஊழியர்கள் ஒருமனப்படுவதே ஜெபத்திற்கு ஒரு பெரிய ஆரம்பம். எழுப்புதல் காலத்துல தான் அந்த மாதிரி ஒரு ஒருமனம், ஒரு ஐக்கியம் உண்டாக முடியும். ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் எழுப்புதலிலே தேவன் தீவிரமாய் கிரியை செய்வதை பார்க்க முடிகிறது. நாமும் கூட இன்னும் தீவிரமாக ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம். தஞ்சாவூர் மாவட்டம் 9 தாலுகாக்களை கொண்டதாயிருக்கிறது. 27 லட்சம் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப விசேஷமான காரியம் என்னவென்று சொன்னால், ரொம்ப பழமையான ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு கோயில் அங்கு இருக்கிறது. சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதி. ஆகவே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இந்த தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கிறது. இன்னொரு விசேஷம் என்னவென்றால், காவிரி நீர் பாசனத்தினால ஏராளமான விளை நிலங்கள் இங்கு இருக்கிறது. ஆகவே இதுதான் டெல்டா பகுதி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அப்படி அழைக்கப்பட்ட இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இன்றைக்கு பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி கிடைக்காததனால நிறைய வயல் நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அவர்கள் வீடு கட்டுவதற்கான பிளாட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும். விவசாயம் பாதிக்கப்படவே கூடாது. ஒரு தேசத்தில் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட்டு நிலங்கள் செழிப்படையும் போதுதான் அந்த தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதம். ஆகவே நாம் கருத்தாய் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஸ்வாட்ஸ் ஐயர் என்ற மிஷனரி 250 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூரில் தங்கி அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இங்கிருந்து கொண்டு பல இடங்களுக்கு அவர் போய் ஊழியம் செய்த சரித்திரம் இருக்கிறது. இந்த ஸ்வாட்ஸ் ஐயர் தான் திருச்சியில 250 வருஷத்துக்கு முன்னால முதலாவது ஆலயத்தை கட்டி இருக்கிறார். அங்க இருக்கிற நவாப் அதற்கு இடம் கொடுத்து அந்த ஆலயம் கட்ட உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின இடமும் தஞ்சாவூர் மாவட்டம் தான். இந்த தஞ்சாவூர்ல ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். 70களின் ஆரம்பத்தில் BOM மூலமாக ஸ்டான்லி அண்ணன் அவங்களுடைய ஊழியத்தின் மூலமா தஞ்சாவூர்ல தான் முகாம் நடைபெறும். பிளஸோ ரிவைவோ முகாம் நடைபெறும். அதில் தான் நான் 74ஆம் வருஷம் நடந்த அந்த முகாம்ல தான் நான் பங்கு பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த தஞ்சாவூர்ல வந்துதான். இந்த மாதிரி பல காரியங்களுக்கு சிறப்பு பெற்ற இடம் இந்த தஞ்சாவூர்.
இங்கு அநேக சபைகள் இருக்கிறது, மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது. இவர்களுக்காக நம்ம தேவனை துதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்காக நம்ம கருத்தாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக சபைகள், பாஸ்டர்மார்கள், ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு பெரிய விழிப்புணர்வு சபையில உண்டாகி இருக்கிறது. நாம் ஜெபித்து விட்டு வந்த இடங்களில் எல்லாம் பாஸ்டர்மார்கள், தேவ ஊழியர்களுக்குள்ளே ஒரு நல்ல எழுப்புதல் உண்டாகி இருக்கிற செய்தியை கேள்விப்பட முடிகிறது. எல்லாரும் ஒருமனமாய் இணைந்து ஜெபிக்கவும், சபைகளிலே உபவாசித்து ஜெபிக்கவும், எல்லா சபைகளை சார்ந்த பாஸ்டர்மார்கள் இணைந்து ஜெபிக்கவும் பல இடத்துல தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு மனமும் ஒரு எழுப்புதல் குறித்த தரிசனமும் உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். ஜெப எழுப்புதல் தமிழ்நாடு முழுவதிலும் பரவிக்கொண்டு வருகிறது. 40 நாள் உபவாச ஜெப யாத்திரையில் 22 நாள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. இம்மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள் வாகனங்கள் மூலமாக கடந்து சென்று ஜெபங்களை ஏற்றார்கள். ஜெப யாத்திரை போகிற ஏரியாவில் நல்ல ஆசீர்வாதம் வரணும், மக்கள் உயர்த்தப்படணும், சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும். பலவிதமான கட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த ஜெப யாத்திரைனால பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் செழிக்கணும். மதுபான கடைகள் இருக்கக்கூடாது. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். தமிழ்நாட்டு நெற்களஞ்சியம்னு சொல்லப்படுகிற இந்த பூமி, இந்த மாவட்டத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா வயல் நிலையத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதி ஜனங்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிங்க, இவர் செய்கிற விவசாயிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நெற்களஞ்சியமாய் இருந்த எங்கள் தஞ்சை மாவட்டம் இப்பொழுது வறட்சியாய் காணப்படுகிறது. இந்த நிலை மாறட்டும் ஆண்டவரே. செழிப்பை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த மாவட்டம் நிச்சயமாக இந்த ஜெபத்தின் நிமித்தம் ஒரு பெரிய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்னு நம்புறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெபங்களில் பங்கெடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்க மாவட்டத்தை, நாங்கள் பிறந்த மாவட்டம், எங்க கர்த்தர் எங்களுக்குன்னு கொடுத்த மாவட்டத்துக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. வறுமையின் போல் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க தேவன் எனக்கு ஒரு இன்னும் அதிகமான பாரத்தை உண்டு பண்ணினார். கர்த்தர் கண்டிப்பா விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நம்முடைய ஜெப வீரர்களை இம்மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். மாலை நேரத்தில் சென்ட் பீட்டர் சர்ச் மைதானத்தில் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற உள்ளது. திரளான ஜனங்கள் பல இடங்களிலிருந்து தேசத்துக்காகவும் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிப்பதற்காக கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, நெகேமியா அந்நிய தேசத்திலே ராஜாவின் அரண்மனையிலே அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர் அரண்மனையில் இருக்கிறார். தன்னுடைய தேசம், தன்னுடைய மக்கள், அவனுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட அடிமைத்தரத்தை இந்த விடுதலை பெறணும்னு ஜெபம் பண்ணும்போது, நெகேமியா தேவனுக்கு பயந்து நடக்கிற கர்த்தருடைய மனிதர். ஆனால் அவர் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கும் போது தன்னுடைய பாவத்தையும் தன் ஜனத்தின் பாவத்தையும் அறிக்கை செய்து ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறார். தன் ஜனத்தின் பாவத்தை தன் பாவமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணினார். 4ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். அவர் மன்றாடினது தெரியும். கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதன் பிறகுதான் தேவன் அவருக்கு பதில் கொடுத்து அவர் மூலமாக இடிந்து கிடந்த எருசலேம் பட்டணம் திரும்ப கட்டப்படுகிறாரு. தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள்.
70 வருடம் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டிருந்தது. 70 வருடம் கடந்து விட்டது. தானியேல் அதை அறிந்தபோது சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டு உடித்து கொண்டு அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். ஆனால் அவர் ஜெபத்தை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் உம்முடைய கற்பனை மீறி நடந்து விட்டோம், நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனோம். தன்னுடைய மக்களுடைய பாவத்தை தன் பாவமாக ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை ஜெபம் செய்ததை வேதத்திலே பார்க்கிறோம். அந்த மாதிரி ஜெபித்ததனால அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு தேசத்திற்கு சேமம் ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் கர்த்தருடைய நாமந்தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம், இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நாம், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிற நாம், ஊழியக்காரன் என்று சொல்லுகிற நாம் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் ஆளுகிற தலைவர்களிடத்திலே கிடையாது, அரசியல்வாதிகள் கையிலே கிடையாது, ஜெபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முழங்காலில் தான் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார், உங்கள் தேசத்திற்கு சேமம் வரணுமா, ஆசீர்வாதம் வர வேண்டுமா, நீங்கள் என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனமாக இருக்கிற நீங்கள் தான். நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்றார், முதல்ல உங்களை தாழ்த்துங்க, 2வது ஜெபம் பண்ணுங்க, 3வது என் முகத்தை தேடுங்க, 4வது உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, நம்ம தான் அபிஷேகம் பெற்றிருக்கோமே, நம்ம தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ள பொல்லாத வழி இருக்குது, அதை விட்டு நீங்கள் மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பினா நான் அந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் தேசத்திற்கே ஒரு ரட்சிப்பை எழுப்புதலை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எங்கள் மூலமாக அவருடைய நாம தூஷிக்கப்படுகிறது. எங்களுக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், அன்பில்லை, ஐக்கியம் இல்லை, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் மூலமாய் உமக்கு அவமானம் வருகிறது, எங்களை மன்னிங்க. நாம் ஜெபிக்கலாமா? முதலாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஜெபிப்போம். அதன் பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்திற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தமிழ்நாட்டிலே நீர் எழுப்பி இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். 1,00,000க்கும் அதிகமான சபைகள் வந்துவிட்டதை கேள்விப்பட்டு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எழுப்பி இருக்கிற எல்லா சபைகளுக்காக, பாஸ்டர்மார்களுக்காக, பிஷப்மார்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீர், திரும்ப வருவீர் என்பதை விசுவாசிக்கிற அத்தனை சபைகளுக்குள்ளும் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்கினியை போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபை தலைவர்கள், பாஸ்டர்மார்கள், போதகர்கள், பிஷப்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வரட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். இன்னும் ரட்சிக்கப்படாதபடி யாராவது ஊழியம் செய்தால் அந்த ஊழியர்களை சந்தியும், அவர்களை ரட்சியும், பாவ உணர்வை கொடுத்து மனம் திரும்புதலை கட்டளையிடும். ஆண்டவரை, ஊழியம் என்று இல்லாதபடி சம்பளத்திற்காக, கூலிக்காக வேலை செய்கிற வேலைக்காரராக யார் இருந்தாலும் அவர்களை சந்தித்து அவளை மறுரூபப்படுத்தும், அவருடைய ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் தகப்பனை, தஞ்சாவூர் விளை நிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கே ஒரு நெல் களஞ்சியமா இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். காவிரி நீரிலே ஒரு நிறைவான
ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த ஆற்றிலே தண்ணீர் நிரம்பி வரவும் நீர் பாய்ச்சனத்திற்கு தேவையான தண்ணீர் வசதியை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் உயரட்டும். விவசாயிகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். விளை நிலங்களை ஆசீர்வதித்து விளைச்சலை பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, விளை நிலங்கள் விற்கப்படாதபடி ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நிலங்களை ஆசீர்வதித்து களஞ்சியங்களை தானியத்தினால் நிரம்ப பண்ணுகிற தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாவட்டத்திலும் தொழில் வளம் பெருகவும் வேலை வாய்ப்புகள் பெருகவும் ஜனங்களை ஆசீர்வதியும். இங்கு இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தமிழுக்காக இங்கே காணப்படுகிற யூனிவர்சிட்டி ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், எழுப்புதல் அக்னியை போட்டு விட்டீர். உமக்கு நன்றி. பெரிய மாற்றங்களை காணப்போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த கூட்டு பிரார்த்தனை திரளான ஜனங்கள் தேசத்திற்காகவும் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்துக்கும் பாரத்தோடு மன்றாடி ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டம் மாபெரும் ஆசீர்வாதத்தையும் மாறும் எழுப்புதலையும் காணப்போகிறது. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாங்கள் இன்னும் ஜெபிக்கணும்னு எங்களுக்கு ஒரு பாரம், ஆண்டவர் தாகத்தை கொடுத்தாரு. எதுக்கெல்லாம் ஜெபிக்கணுங்கிறத எதுக்காக நம்ம ஜெபிக்காம விட்டோங்கிற அந்த தவறை உணர்ந்த பிரதர் சொன்னதுலேருந்து பாரத்தோடு ஜெபிக்கும்படி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நான் அதிகமாக தூங்குவேன். இப்போ ஏன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், அந்த டயர்டில் அதிகமாக தூங்குவேன். ஆனால் அது மேலே உறங்காமல் இனிமேல் வந்து தேசத்துக்காக ஜனங்களுக்காக அரை நேரம் பரதஜி தேவோட சமூகத்தில் அமர்ன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் தேவனை அதிகமாக ஏவிருக்கார். இன்றைக்கி இப்போ தண்ணி பிரச்சனையா, விவசாய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காண்டி எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததுனால எங்களுக்கு இதாச்சு. எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மற்றவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஐயா எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜெபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜெபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. சாராய கடைகள் மூடப்படுவதாக, டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக. மதுபானம் இல்லா தமிழ்நாடு, போதை இல்லாத தமிழ்நாடு. மதுபானம் இல்லா தமிழ்நாடு, போதை இல்லாத தமிழ்நாடு. லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு, ஊழல் இல்லாத தமிழ்நாடு. லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு, ஊழல் இல்லாத தமிழ்நாடு. நம் ஜெபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜெபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. படுகொலை இல்லா தமிழ்நாடு, விபத்து இல்லா தமிழ்நாடு. படுகொலை இல்லா தமிழ்நாடு, விபத்து இல்லா தமிழ்நாடு. வறுமை இல்லாத தமிழ்நாடு, வேற்றுமை இல்லாத தமிழ்நாடு. வறுமை இல்லாத தமிழ்நாடு, வேற்றுமை இல்லாத தமிழ்நாடு. நம் ஜெபத்தால், நம் துதியால், நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜபத்தா நம் துதியா நம் இயேசுவா ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. செல்வம் செழிக்கும் தமிழ்நாடு, நீதி நிறைந்த தமிழ்நாடு. செல்வம் செழிக்கும் தமிழ்நாடு, நீதி நிறைந்த தமிழ்நாடு. நேர்மை பெருகிய தமிழ்நாடு, வசனம் நிறைந்த தமிழ்நாடு. நேர்மை பெருகிய தமிழ்நாடு, வசனம் நிறைந்த தமிழ்நாடு. நம் ஜபத்தால் நம் துதியால் நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. நம் ஜபத்தால் நம் துதியால் நம் இயேசுவால் ஆசீர்வாதமான தமிழ்நாடு, ஆசீர்வாதமான தமிழ்நாடு. இனி புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. அருமையான ஜெப வீரர்களே, உங்களின் ஊக்கமான ஜெபம் கர்த்தரின் இருதயத்தை குளிர பண்ணும். தொடர்ந்து இடைவிடாமல் தமிழ்நாட்டிற்காக ஜெபியுங்கள். இன்று மாலை கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு கும்பகோணம் மாவட்டத்திற்காக ஜெபித்திடுங்கள். மீண்டும் நாளை ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஆமீன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.